வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ஐலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஐலா மீன் 1/2 kg, ஒரு எலுமிச்சை சைஸு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது, மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 3, 12 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள், சாம்பார் தூள், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. $150 எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயத்தை போட்டுட்டு வெங்காயம் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 நிமிஷம் வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு நம்ம சேர்த்துறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி விட்டுடணும். அதுக்கப்புறமா இப்போ கொதிக்கிறப்போ அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி கொதி வர்ற வரைக்கும் விட்டுடணும். இப்போ கொதி வர்றப்போ மீனை சேர்த்திட்டு கறிவேப்பிலை, மல்லித்தலை, மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டைம் பார்த்துட்டு 2 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஐலா மீன் குழம்பு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தெரியுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.